ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب النار. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, பகுதி 41 அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவங்களுடைய அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் ஆமிர் இப்னு ஃபுஹைரா அவங்களையும் வழிகாட்டியாக அப்துல்லா இப்னு உரைக்கி அவங்க அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யாரும் பார்த்திடக்கூடாதுங்கிறதுக்காக யமன் நாட்டிலிருந்து செங்கடலின் வழியாக மதீனாவை வந்து அடைஞ்சாங்கங்கிறத பற்றி பார்த்தோம். நபித்துவத்தின் 14ஆம் ஆண்டு, அதாவது ஹிஜ்ராவின் 1ஆம் ஆண்டு, ரபீல் அவ்வல் மாதம் பிற 8 திங்கட்கிழமை பகல் கிபி 622 செப்டம்பர் 23ஆம் தேதி அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குபாவிற்கு வந்து அடைகிறாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து வெளியேறிட்டாங்கங்கிற செய்தி மதீனாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு தெரிஞ்சதுமே ஒவ்வொரு நாள் காலையிலையும் மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஹர்ராங்கிற பகுதிக்கு வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். மதிய வெயில் அதிகமானதும் மறுபடியும் மதீனாவிற்கு திரும்பி விடுவார்களாம். ஒரு நாள் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு மதீனாவுக்கு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு யூதன் ஏதோ ஒன்றை பார்க்குறதுக்காக அவனுடைய கோட்டை மேலே ஏறுறான். அந்த சமயத்தில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களுடைய தோழரையும் வெள்ளை நிற ஆடை அணிஞ்சிட்டு வரதை பார்த்துட்றான். ஓ அரபுகளே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பாக்கியம் இதோ வந்து கொண்டிருக்கிறது என்று வேகமாக கத்துறான். அதை கேட்டவுடனே முஸ்லீம்கள் எல்லாம் அவங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்பதற்காக ஹர்ராவை நோக்கி போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குபாவிலே குல்ஸும் இப்னு ஹத்தம்ங்கிறவங்களுடைய வீட்டில் தங்கியிருக்காங்க. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குபாவிலே திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை என 4 நாட்கள் அங்கே தங்கியிருக்காங்க. அப்போது குபாவிலே ஒரு பள்ளிவாசலை கட்டி அதில் தொலை வைக்கிறாங்க. 5ஆவது நாள் வெள்ளிக்கிழமை அல்லாஹுடைய உத்தரவு வந்ததும் அங்கிருந்து புறப்படுறாங்க. குபாவிலே கட்டப்பட்ட பள்ளிதான் நபித்துவத்திற்கு பிறகு இறையச்சத்துடன் கட்டப்பட்ட முதல் பள்ளி. இந்த பகுதியை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே மதீனாவுடைய வெளிப்புற பகுதி என்று சொல்வார்கள். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணம் செஞ்சு வரும்போது சாலிம் இப்னு அவுஃப் அவங்களுடைய குடும்பத்தார் வாழக்கூடிய இடம் வரும்போது ஜும்மா தொழுகைக்கான நேரம் வருது. பத்னுல் வாதிங்கிற இடத்துல எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஜும்மா தொழுகையை நடத்துகிறாங்க. ஜும்மா தொழுகைக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறப்பட்டு மதீனாவுக்கு நுழையிறாங்க. இதுக்கு முன்னாடி யஸ்ரிப் என்று அழைக்கப்பட்ட அந்த நகரம் அன்றிலிருந்து மதீனத்து ரசூல், இறை தூதரின் பட்டணம் என்று அழைக்கப்படுது. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுழைந்த அந்த நாள் அந்த மக்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக இருந்தது. நபித்தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடி மதீனாவுடைய நகரமே குலுங்குற அளவுக்கு தக்பீர் முழக்கம் இருந்தது. அன்சாரிகளின் சிறுமிகள் கூட சில கவிதைகளை பாடி சந்தோஷம் அடைகிறாங்க. அது என்ன கவிதைனா, தொலஅல் பத்ரு அலைனா
மின் சனியத்தில் வதா. வாதியில் சனியான்னா அது ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கின் வழியாக வரும் அல்லாஹ்வின் தூதரே, அந்த கவிதையிலே சொல்கிறாங்க, எங்களிடமிருந்து தோன்றிய பத்ர் முழு நிலவே, சனியாங்கிற இடத்துல தோன்றிய முழு நிலவேன்னு என்றெல்லாம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வரவேற்கிறாங்க. மதீனாவிலே எங்கே பார்த்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்க மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது. அதுபோல ஒரு நாளை மதீனா அதனுடைய வரலாற்றிலே கண்டதில்லையாம். அன்சாரிகள் மதீனாவாசிகள் அதிக செல்வ செழிப்பு உடையவர்களாக இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வச்சிருந்த பிரியத்தால் ஒவ்வொருவரும் அவங்களுடைய வீட்டில் தான் தங்கணும் என்று ஆசைப்படுறாங்க. ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டை கடந்து போகும்பொழுது எல்லாம் வாகனத்தினுடைய கயிற்றை பிடித்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரே, பாதுகாப்பும் ஆயுதமும் படைபலமும் வீரர்களும் நிறைந்த எங்களிடம் வந்துவிடுங்கள் என்று கூறுவார்களாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அழைத்தவர்களிடத்திலெல்லாம் வாகனத்திற்கு வழிவிடுங்க, அது அதனுடைய இடத்திற்கு பணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கிட்டே வராங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாகனம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. கடைசியாக இப்போது அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே மண்டியிட்டு கொள்ளுது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாகனத்திலிருந்து உடனே கீழே இறங்கலை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த ஒட்டகம் எழுந்து கொஞ்சம் தூரம் நடந்துட்டு திரும்பி பார்க்குது. அதற்கு பிறகு முதல்ல மண்டியிட்ட அதே இடத்துல வந்து மண்டிட்டு உட்காருது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்திலிருந்து இறங்குறாங்க. அந்த இடம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாய் மாமன்களாகிய நஜ்ஜார் கிளையினருக்கு சொந்தமான இடம். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆசை போல அவங்களுடைய தாய் மாமன்களுடைய வீட்டிலேயே தங்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிந்தான். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணி மதீனாவிலே எப்படி இருந்தது என்கிறதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே பார்ப்போம்.